அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் வலம் பெறுவதை விட வக்ர நிவர்த்தி பெற்று 9இல் பலம் பெறுவது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது நேராகும் குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மையை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இந்த வேளையில் அதிர்ஷ்டகரமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. ஏனென்றால் 9இல் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணத்தில் 9ஆம் இடத்தில் மிக வலுவாக குரு பகவான் வலம் வருவது மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்ற ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை விட 3 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மாற்றி கொடுக்கிறாருங்க. தைரியாதிபதியும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது 9ஆம் இடம் என்பதால் அமோகமான நன்மை உண்டு. சரியாக இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறும் தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்க போகிறது. குறிப்பாக ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தியானது பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே பல நெருக்கடிகளை விலக்கி நன்மை நிறைந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் முழு சுபகிரகமான குரு பகவான் வலுவிழந்து வக்ரகதியில் வலம் வருவது என்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்காது. ஏனென்றால் எந்த இடத்தில் சஞ்சரித்தாலும் குரு பகவான் ஒருவர் தான் அபரிவிதமான மாற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் குருவின் அமைப்பு சாதகமற்ற சூழலாக இருந்தாலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அந்த வகையில் தற்போது குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு நேராகும் நேரமாக அமைந்திருக்கக்கூடிய வேளையில் இனி அதிர்ஷ்டம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது குரு பகவானினுடைய பார்வை பதியும் போது பல சிக்கல்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் ஒரு சிறு கதை ஒன்றை பார்க்கலாம். சந்திரன், சூரியன், சனி, குரு என அனைத்து கிரகங்களுக்கிடம் இடையே யார் பெரியவர்கள் என்ற போட்டியானது நடைபெறுகிறது. அப்போது சந்திரன் பௌர்ணமி தினத்தில் குருவிற்கு இணையான பலனை கொடுப்பேன், அமாவாசை தினத்தில் சனிக்கு இணையான பலனை கொடுப்பேன், அதனால் நவ கிரகங்களின் ஆற்றல் எனக்குள் இருக்கிறது என்று சந்திரன் சொல்ல மற்ற கிரகங்கள் சந்திரனுடன் தேவையற்ற வாக்குவாதத்தை மேற்கொள்ள வேண்டாம் என்று அமைதியாக சென்று விடுகின்றன. ஆனால் குரு பகவான் அப்படி என்ன உனக்கு திறமை இருக்கிறது என்று கேட்க அதற்கு சந்திரன் சொல்கிறார், ஒருவர் ஜனனித்ததிலிருந்து மரணம் வரைக்கும் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போவார், மரணம் எப்படி நிகழும் என்பது உட்பட அனைத்தையும் என்னால் துல்லியமாக கணக்கிட முடியும் என்று சந்திரன் சொல்ல உடனே குரு ஒரு ஜாதகம் ஒன்றை எடுத்து கொடுக்கிறாருங்க. அதை பார்த்த சந்திரன் இந்த தேதியில் இந்த குழந்தையானது பிறக்கும், பிறந்த ஒரு வருடத்திற்குள் அதனுடைய ஆயுள் காலம் முடிந்துவிடும். ஏனென்றால் அந்த குழந்தைக்கு சர்ப்ப தோஷமானது இருக்கிறது. சர்ப்பமானது தீண்டி ஒரு வயதை நிறைவடைவதற்கு முன்னதாகவே அந்த குழந்தை தொட்டிலில் தூங்கி கொண்டிருக்கும் போது இறந்துவிடும் என்பதை சந்திரன் கணக்கிட்டு குருவிடம் சொல்ல குருவும் சரி என்று அந்த ஜாதகத்தை வாங்கி விடுகிறார். அதற்கு பிறகு அந்த குழந்தையானது பிறக்கிறது. பிறந்து சரியாக ஒரு வருடம் நிவர்த்தி அடைவதற்கு இன்னும் சில மணி நேரங்கள் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய வேளையில் சந்திரன் குருவை நான் கணித்த ஜாதகம் சரியாக இருக்கிறதா துல்லியமாக இருக்கிறதா என்பதை பார்க்கலாம் வா என்று சொல்லி குருவை கூப்பிட குரு வர மறுத்து விடுகிறார். ஏனென்றால் இந்த குழந்தை இறக்க போகிறது என்று சொல்கிறாய், அதனால் நான் வரவில்லை, நீனே சென்று என்ன நடக்கிறது என்று பார்த்து என்னிடம் சொல் என்று சொல்லிவிடுகிறார். ஆனால் சந்திரன் குருவை விடாமல் அடம் பிடித்து நான் சொல்லியதை மற்ற கிரகங்கள் அனைத்தும் ஏற்றுக்கொண்டன, ஆனால் நீ ஒருவர் மட்டும்தான் அதற்கு எதிராக ஜாதகத்தை கொடுத்து சோதனை செய்தாய், அதனால் நீ என்னுடன் கட்டாயம் வந்தாக வேண்டும் என்று குருவை விடாபடியாக அடம் பிடித்து சந்திரன் அந்த இடத்திற்கு கூட்டி செல்கிறாருங்க. அங்கு சென்று பார்க்கும்போது ஒரு குழந்தையானது தொட்டிலில் தூங்கி கொண்டிருக்கிறது. அப்போது அந்த குழந்தைக்கு சர்ப்பதோஷம் இருக்கக்கூடிய வேளையில் ஒரு பாம்பு அந்த வீட்டின் மாடியில் இருந்து ஜன்னல் வழியாக அந்த குழந்தை தூங்கி கொண்டிருக்கும் அந்த தொட்டிலின் மேல் வருகிறது. காத்து அடிக்க அந்த பாம்பு தொட்டிலின் மேல் அங்கும் இங்கும் ஆடுகிறது. அப்போது குழந்தை விழித்து கொண்டு ஏதோ பொம்மை ஒன்று ஆடுகிறது என்று நினைத்து மிகுந்த சந்தோஷத்தில் சிரிக்கிறது. அதை பார்த்த சந்திரன் இன்னும் சில மணி நேரங்களில் மரணிக்கக்கூடிய இந்த குழந்தை எவ்வளவு அழகாய் சிரிக்கிறது என்று பார் என்று குருவை பார்க்க சொல்கிறார். பார்க்க சொன்னவுடன் குருவும் அந்த குழந்தையை பார்க்கிறார். ஆம், மிகவும் அருமையாக இருக்கிறது என்று குரு சொல்ல அதற்கு சந்திரன் இன்னும் சில மணி நேரங்களில் இன்னும் சில வினாடிகளிலேயே அந்த குழந்தை இறக்க போகிறது என்று சந்திரன் சொல்லும் போது அப்போது பலத்த காற்று ஒன்று அடிக்கிறது. அந்த காற்றானது அந்த ஊசலாடி கொண்டிருந்த பாம்பை ஜன்னல் வழியாக வெளியே தள்ளி விடுகிறது. அந்த பாம்பானது அங்கிருந்து சென்று விடுகிறது. அப்போது சந்திரனுக்கு பேரதிர்ச்சி. ஏனென்றால் இந்த குழந்தை இறந்துவிடும். இந்த குழந்தை இறப்பது மட்டுமல்ல, இதை தீண்டிய இந்த பாம்பும் மனிதர்களால் அடிபட்டு இறக்க வேண்டும். அப்படி இருக்க இரண்டும் எப்படி உயிர் பிழைத்தது என்று தெரியவில்லை என்று மன குழப்பத்துடன் குருவை நோக்கி இது எப்படி நடைபெற்றது, அந்த ஜாதகத்தை மீண்டும் கொடுங்கள் என்று ஜாதகத்தை திரும்ப பார்க்க அதில் அனைத்து விஷயங்களும் சரியாக தான் இருக்கிறது. இந்நேரம் அந்த குழந்தை இறந்து விட்டிருக்கணுமே, எப்படி இது பிழைத்தது, இந்த குழந்தையின் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லை, எப்படி இது பிழைத்தது என்று எனக்கு புரியவே இல்லை என்று குருவிடம் சந்திரன் கேட்க அப்போது குரு கேட்கிறார், என்ன இல்லை என்று சொன்னாய் என்று கேட்க குருவின் பார்வை கூட இல்லை என்று சொன்னேன். ஆனால் பிறந்த ஜாதகத்தில் குருவின் பார்வை உண்மையில் இல்லைதான். ஆனால் நீதான் அடம் பிடித்து என்னை கூட்டிக் கொண்டு வந்து இந்த இடத்திலிருந்து பார்க்க செய்தாய். அதனால்தான் அந்த குழந்தையின் ஆயுள் காலம் நீண்டது. அது மட்டுமல்லாது மற்ற ஜீவராசியின் ஆயுள் காலமும் என்னுடைய பார்வை படும்போது மிக சிறப்பாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். எனவேதான் அந்த சர்ப்பமும் பாம்பும் உயிர் பெற்று இங்கிருந்து சென்றது என்று குரு சொல்கிறாருங்க. குரு நேராக கூடிய இந்த வேளையில் அவருடைய பார்வை பலம் மேலும் அதிகமாக பலம் பெறக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் பல வகையான சிரமங்கள், வேதனைகள், அவமானங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு மட்டுமல்லாது குரு பார்வையால் கோடி நன்மை கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்ம ராசியில் குருவின் சுப பார்வை பதிவது துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஜென்ம ராசியில் குருவின் சுப பார்வை பதியக்கூடிய இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்களை முழுமையாக தகர்த்தெறிவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியை சந்திக்க முடியும். 3, 5 ஆகிய இடங்களையும் குரு பகவான் தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. எனவே குரு பகவானின் பார்வை மிக வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பல இடங்களை வலுப்படுத்தும். இந்த வேலை என்பது பல வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிகவும் சிறப்பானதாக மாற்றி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தை
தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவான் மிக வலுவாக 9ல் அமர்ந்திருப்பதால் பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது. 9ல் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மை கிடைக்கும். எனவே இல்லத்தில் வக்ர நிவர்த்தி பெறும். குருவின் அமைப்பால் பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் சிறப்பாக நடைபெற போகிறது. சிறு முயற்சியிலே மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்றவை இந்த தருணத்தில் சாதகமாக கைகூடும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நிச்சயமாக சொந்த வீடு வாங்கக்கூடிய முதன்மையான யோகத்தை பெறும் ராசியாகவும் துலாம் ராசி பார்க்கப்படுகிறது. வீடு கட்டுதல் பணி பாதியில் நின்ற சூழலில் அவற்றை தொடரக்கூடிய வகையில் தேவையான பணம் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது பல வகையான சிக்கல்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன. 6ல் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து வலம் வருகிறாருங்க சனி. எனவே 6ஆம் இடத்தில் மிக வலுவாக சனி மற்றும் சுக்கிரன் இணைக்கும் போது மிக வலுவாக 9ல் குரு இருப்பதால் இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபிவிருத்தி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. புதிய தொழில் துவங்குதல், புதிய கிளை திறத்தல் போன்ற பணிகள் சாதகமாக கைகூடும். சிறு முயற்சியிலே உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகுவதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கலைத்துறையில் செல்வாக்கும் பெயரும் புகழும் அதிகரிக்கும். திரைப்படம் உள்ளிட்ட பல படைப்புகளை மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க போகிறது. கலைத்துறையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான காரிய தடைகளும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகும். வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு கட்சி மாறுதல், இடமாறுதல் போன்றவை மிக பெரிய அளவிலான முன்னேற்றத்தை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்குதல், வீடு வாங்குதல் போன்றவை சாதகமாக அமையும். கால்நடை வளர்ப்பிலும் அபரிவிதமான முன்னேற்றம் முதன்மையாக துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு 9லும் சுக்கிரன் உச்சத்திலும் இருப்பதால் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு தான் முதன்மையான யோகம் கிடைக்கிறது. தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயம் வரும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சாதகமாக கைகூடக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.